பையன் இவ்வளவு சம்பளம் வாங்கணும், வீடு இருக்கணும், உன் பொண்ணு எவ்வளவு சேலரி வாங்குறான். என் பொண்ணு வந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருப்பா, பையன் மட்டும் நான் வேலைக்காரன், அவனுக்கு அவன் மட்டும் போய் சம்பாரிச்சு வரதுக்கு. அதே மாதிரி வீடு இருக்கணும், வீட்டுல இல்லாம உன்னை ரோட்ல உட்கார வைக்க போறான். எந்த வீட்லயாவது நீ சொந்த வீடு இல்லைன்னா பரவாயில்ல, பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போ, 2 பேர் சேர்ந்து சம்பாரிச்சு சொந்த வீடு வாங்குங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? நீங்க உங்க பொண்ணு ஆஃப்டர் மேரேஜ் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. அந்த அம்மா என்ன தவுட்டுக்கா பெத்துட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் கஷ்டப்படுறதுக்கு. மென்னுக்கும் இருக்கும்ல ஸ்ட்ரகிள். எவ்வளவு பசங்க வந்து இந்த சேலரி சொந்த வீடு இல்லாம இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. என்ன கேட்டா 2 பேர் சேர்ந்து வளர்ந்துட்டு போட்டோன்னு கல்யாணம் பண்ணுவீங்க. நாளைக்கு கஷ்டப்பட்டு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்களே கஷ்டப்பட்டு மேல வந்துருவாங்க. நீங்க வந்து அவன் செட்டிலா இருக்கணும், அவன் வந்து இவ்வளவு சம்பளம் வாங்கணும், வரதட்சணை அவங்க கேட்கதான் செய்வாங்க. நீ வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணி அந்த இடத்துல வரதட்சணை கண்டிப்பா கம்மி ஆகும். பொண்ணுங்களே நிறைய அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்களே பேர்டன் கொடுக்குறாங்க. உங்க அம்மா அப்பா வந்து இந்த மண்டபத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவ்வளவு சவரன், அவங்க வரதட்சணை கேட்கணும், இவங்களே கேட்கறாங்க. எனக்கு 50 பவுன் 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சரிம்மா, ஓகே, எல்லாம் பண்றாங்க. நீ உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு வந்த? ஒன்னும் கிடையாது. அவங்கதான் உன்னை படிக்க வைக்கிறாங்க, அவங்கதான் உனக்கு எல்லாமே பண்ணாங்க. கல்யாணமும் இந்த அளவுக்கு பண்ணுன்ற. சரி, எஃப்டில நீ எவ்வளவு அவங்களுக்காக போட்டுட்டு வர போற? கிடையாது. கடன்காரங்க ஆக்கிட்டு நீ போய் அங்க சந்தோஷமா இருக்க போற. நீங்க அவங்க கிட்ட இருந்து செட்டில்டா, நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க, வீடு இருக்கா, கார் இருக்கான்னு கேட்கறத கம்மி பண்றீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா வரதட்சணை கம்மி ஆகும். எந்த மாதிரி விஷயம் எல்லாம் பொண்ணு வீட்டு சைடுல இருந்து ஒரு பையன் கிட்ட எதிர்பார்க்கறது டூ மச்னு நினைக்கிறீங்க? இந்த வீடு இருக்கணும், பையன் இவ்வளவு சம்பளம் வாங்கணும். சரி, பையன் எவ்வளவு சம்பளம் வாங்கணும், என் பொண்ணு அங்க போய் வாழப்போறா, உன் பொண்ணு எவ்வளவு சேலரி வாங்குறான். என் பொண்ணு வந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருப்பா, பையன் மட்டும் நான் வேலைக்காரன், அவனுக்கு அவன் மட்டும் போய் சம்பாரிச்சு வரதுக்கு. அதே மாதிரி வீடு இருக்கணும், வீட்டுல இல்லாம உன்னை ரோட்ல உட்கார வைக்க போறான். எந்த வீட்லயாவது நீ சொந்த வீடு இல்லைன்னா பரவாயில்ல, பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போ, 2 பேர் சேர்ந்து சம்பாரிச்சு சொந்த வீடு வாங்குங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? பேரண்ட்ஸ் பண்ற தப்பே அதுதான். நீங்க உங்க பொண்ணு ஆஃப்டர் மேரேஜ் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. அந்த அம்மா என்ன தவுட்டுக்கா பெத்துட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் கஷ்டப்படுறதுக்கு. மென்னுக்கும் இருக்கும்ல ஸ்ட்ரகிள். எவ்வளவு பசங்க வந்து இந்த சேலரி சொந்த வீடு இல்லாம இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு கடுப்பா வருது. சோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ரொம்ப தப்பு. என்ன கேட்டா 2 பேர் சேர்ந்து வளர்ந்துட்டு போட்டோன்னு கல்யாணம் பண்ணுவீங்க. நாளைக்கு கஷ்டப்பட்டு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்களே கஷ்டப்பட்டு மேல வந்துருவாங்க. நீங்க வந்து அவன் செட்டிலா இருக்கணும், அவன் வந்து இவ்வளவு சம்பளம் வாங்கணும். சரி, ஓகே, உன் பொண்ணுக்கு அப்ப நீ என்ன கொடுத்து அனுப்ப போற? வரதட்சணை அவங்க கேட்கதான் செய்வாங்க. நீ வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணி அந்த இடத்துல வரதட்சணை கண்டிப்பா கம்மி ஆகும். அந்த இது வாங்குற அதிகமாயிட்டாங்களா இல்ல எதிர்பார்க்கறவங்க அதிகமாயிட்டாங்களா? எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா பொண்ணுங்களே நிறைய இருந்தா நான் ஷோலாம் பார்த்து செதறிட்டேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்களே பேர்டன் கொடுக்குறாங்க. நான் பொண்ணுங்க நிறைய மிஸ்டேக் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சரி, நீ எக்ஸ்பெக்ட் பண்ற உங்க அம்மா அப்பா வந்து இந்த மண்டபத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவ்வளவு சவரன், அவங்க வரதட்சணை கேட்க வேணாம், இவங்களே கேட்கறாங்க. எனக்கு 50 பவுன் 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சரிம்மா, ஓகே, எல்லாம் பண்றாங்க. நீ உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு வந்த? ஒன்னும் கிடையாது. அவங்கதான் உன்னை படிக்க வைக்கிறாங்க, அவங்கதான் உனக்கு எல்லாமே பண்ணாங்க. கல்யாணமும் இந்த அளவுக்கு பண்ணுன்ற. சரி, எஃப்டில நீ எவ்வளவு அவங்களுக்காக போட்டுட்டு வர போற? கிடையாது. கடன்காரங்க ஆக்கிட்டு நீ போய் அங்க சந்தோஷமா இருக்க போற. எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணு. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலே அது மத்தவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அதனால எக்ஸ்பெக்டேஷன் இருக்க கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா அப்ப அவங்க சைட்ல